Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சூப்பரான வீடியோ பார்த்துடலாம். நாங்க பாத்தீங்கன்னா மல்லிப்பட்டினம் போயிருந்தோம். நான் மகி பஞ்சு வைஷ் எல்லாரும் மல்லிப்பட்டினம் போயிட்டோம். ஏன் அப்படினா ஆக்சுவலா எங்க வீட்ல மல்லிப்பட்டினம் வந்து ரொம்ப பக்கம் தான். ஒரு 7 கிலோமீட்டர் தான். அதனால நினைச்ச 7 to 10 கிலோமீட்டர் நினைச்ச நேரத்துக்கு போயிட்டு வந்தோம். நினைச்ச நேரத்துக்கு போனா ஏலத்துல மீன் வாங்க முடியாது. காலையில வெள்ளனா போய் நிக்கணும். அங்க போய் கொட்டாய் விட்டா தான் சரியா வரும். அந்த நேரத்துக்கு போயிரணும். நாங்க பாத்தீங்கன்னா மகி வந்து ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அதுக்காக இந்த லிரிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து அந்நேரத்துக்கே கால் பண்ணிட்டாங்க. இந்த லிரிக் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டு அதனால கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நேரம் ஆயிப்போச்சு. நேரம் ஆனவொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி கிட்ட தான் நாங்கள் ரீச் ஆனது. ஆஹா ஏலத்தில் மீன் கிடைக்குமா இல்லை தனியாக தான் வாங்கணுமான்னு ஒரே டவுட்டாக இருந்துச்சு. சரி நான் மகிழ்கிட்ட சொன்னேன் நம்மளுக்குன்னு கிடைக்கிறது கிடைச்சிரும்டா மச்சான் வா போய் பார்க்கலான்னு பார்த்தா இந்த திருக்க பறந்து கிடக்கு. மீன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. வர 26ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் இருக்கு. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஸோ மறக்காம அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. உங்கள் ஊரை மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் அனுப்புறேன். ஓகேங்களா? மீன் வேண்டாம். இது கனவா இல்ல நினைவா? எல்லாம் சாப்பிடுங்களா சும்மா அப்படி கடிச்சு? ஐயா சிவசிவா போய் வயசு கடி ஆளுக்கு ஒன்னா தின்னு. நீங்க ஒண்ணு சாப்பிடுறீங்களா பஞ்சு? அவ்வளோ அது 2 போதும் சொல்ல நமக்கு. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஏலம் எடுக்கலாம். எல்லா மீனும் புதுசாக அப்படியே பிடிச்சிருந்து கொண்டாந்து கரையில் கொட்டுவாங்க. நம்ம வேணுங்கிற மீனை ஏலம் எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு எடுக்க முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு ரேட் சொல்லுவாங்க. அது பிடிச்சதா நம்ம எடுக்க முடியும். இல்லை அந்த ஏலம் தான் ஒருத்தர் ஏற்றுவாங்களே. ஏற்றுக்கும் போது அவங்க ரேட்டு கட்டுச்சுன்னா நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் நல்லா இருக்கும். அந்த ஏலம் விடுறத பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல விடிய காத்தால போனோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும். அந்த காத்துக்கும் அதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இறாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்ததுக்கு அப்புறமே ஒரு அதிரசம் சைஸில் இருக்கும் போல இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரேட் நம்மளுக்கு எது கட்டுப்படி ஆகுதோ அந்த மாதிரி பார்த்து தான் நாங்கள் வாங்கினது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து மீன் இறால் இதெல்லாம் போக இந்த சங்கலம் இருக்குல்ல, சங்கலம் என்ன பண்ணுவோம் கொண்டு போயிடுவாங்க. எதுக்குன்னா ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் வீட்டுக்கு வந்து டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணுறதுக்காக கொண்டு போயிடுவாங்க. அவ்வளவு சங்கு இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. எனக்கே ஐடியா வந்துச்சு. ஆஹா நம்மளும் எடுத்து ஏதாவது பண்ணிட்டு கிடக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சங்க பொறுக்குறாங்க பாருங்களா. இதெல்லாம் கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிட்டு அவங்க வந்து இது செய்வாங்க, ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஆமாம் ஜுவல்லரி மேக்கிங் அப்புறம் வீட்டில் வாசலில் தொங்க விடுறது இந்த மாதிரி செய்வாங்க போல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து உபயோகமான விஷயம் தான். இப்போ இதில் அந்த மீன் கழிவுகள்லாம் இருக்குல்ல அந்த பேலன்ஸு யூஸ் பண்ணாத சக்கையெல்லாம் இதெல்லாம் காய போட்டுடுறாங்க. காய போடுறதுக்கு வந்து அது வந்து உரத்துக்கு போகும் போல இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். போய் ஒன்றும் வாங்காமல் ரொம்ப நேரமாக தேடுதல் வேட்டையில் மட்டுமே இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். பஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து அடுத்த வாட்டி எப்போ வர்றோன்னு தெரியல. வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போடுவோன்னு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மரக்கட்டையை பார்த்துட்டு பஞ்சுக்கிட்ட சொன்ன பஞ்சு இங்கே பாருங்க புது வகையான மீனை காய போட்டிருக்காங்கன்ட்டு. அதெல்லாம் அவங்க ஏமாறவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் அழகாக இருந்துச்சு. ஐ லவ் யூ டா மச்சான் புருஷர்னு எழுதலாம் நினச்சேன். பக்கத்தில் இருந்து கிண்டல் பண்ணதுனால வார்த்தையை மாற்றி பக்கோடா வாயான்னு எழுதி விட்டேன். ஆனால் பக்கத்தில் இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த இது என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டபக்குன்னு ஒரு துணி எடுத்து வேலை பார்த்தது பாருங்க. நம்மளுக்கு அடி பாவி மவளை புருஷனுக்காக ஆசையாக லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்னு வச்சு ஒரே 7 வயசு. ஆனால் என்னென்னா மகி வந்து என்னை விட இந்த காரை தான் சூப்பராக பார்த்துக்குவாரு. அந்த காரில் ஒரு டஸ்ட்டு பற்றக்கூடாது. அதான் கேட்டேன் ஏன்டா இவ்வளோ டஸ்ட்டு பட்டிருக்கு இவ்வளோ நேரம் என்னடா பண்ணிட்டு கிடந்துன்ட்டு. சரி ஓகே நம்ம எல்லாத்தையும் மீனெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மீனை க்ளீன் பண்ணோம். அந்த வீடை பார்த்துங்க 127 வருஷம். 127 வருஷமா எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எனக்கு அந்த ஆசை அடங்கவே இல்லை. பழைய வீட்டுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து உள்ளே போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா இன்னொன்று நான் பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீடு என்ன ஒரு அழகு தெரியுங்களா? அதோ வைஷு நின்றுட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த வீட்டை வளைச்சு நாங்கள் 2 பேரும் மாற்றி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அந்த நில கதவு இருக்குது பாருங்க அவ்வளவு அழகு. கண்டிப்பாக இதெல்லாம் பல வருடங்களை தாண்டி இருக்கும் இந்த வீடு. ஆனால் அந்த நில கதவு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கதை பற்றி பேசுவல நான் மீனை பற்றி பேசுவேன். ஒய்யால இங்கே பாருங்க குட்டி ஜன்னல். இருறா மீன் நலையாதரா அங்கே குட்டி ஜன்னல். இது பார்த்தீங்கன்னா தூண் வந்து கல்லில் கட்டினது இல்லை. ஒரு மரத்தையா அந்த இது இழைச்சி வச்சிருக்காங்க செல்லம். அது என்ன மரம் தெரியுமா? அது பனை மரம். ஆமா ஆக்சுவலா வந்து இங்க பாருங்க கனவா மீன் வாங்கிட்டு வந்தேன்னா அதுல இருந்து கருப்பு மைய ஒட்டிக்கிச்சு. இந்த 2 மீன் பாருங்களா ரெண்டுமே சேர்த்து 1.25 கிலோ இருக்கு. ஆனா நுங்கு மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு சூப்பரா. இதுல இந்த பஞ்சு வேற அந்த மைய எடுத்து பல்லு தேய்க்கலாம் கண்மை வைக்கலாம்னு ஏகப்பட்ட பொருளையை கிளப்பி விட்டு கொஞ்ச நேரத்துல உண்மைன்னு நம்பிட்டேன். நம்மளை விட வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த ஆளுக்கு அதிகமா தெரியுமேன்ட்டு பார்த்தா கடைசியில பொய்யின்ட்டாங்க. நான் வேற பல்லு அதை வச்சு தேய்ச்சி கறிகறினா இருப்போம் போல இருக்குது. ஆனா என்னன்னா இந்த மீனை கிளீன் பண்றது பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அந்த தோல் எல்லாம் மேலே உரிச்சு செஞ்சு இந்த மாதிரி கிளீன் பண்ணாங்க. அதுலேயும் அந்த அண்ணா கேட்டாங்க மை வெளியில் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மீனில் பார்த்தீங்கன்னா வரல, இன்னொரு மீனில் வந்து அதுவாக வந்துச்சா இல்லை பஞ்சு குத்துனதில் வந்துச்சான்னு தெரியல. அவங்க ஏலம் விடும்போது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து
400 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. நம்ம போய் ஒரு 2 இது எடுத்துட்டோமா, 2 எடுத்தோன்னா அப்படியே குறுகுறுன்னு பார்த்தாப்புல கிலோ 500 அவரு. ஓகேயா, 500 அப்புறம் என்ன பண்றது, சரி கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, இங்க கொடுக்க மாட்டாங்க. மாமியார் சொன்னாங்க, இது எப்படிப்பா வாங்குனீங்க, இதெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாதம்மா, இவர் தான் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த மனோரா இருக்குல்ல, மனோரா பக்கமா மனோராக்கு உள்ள போல அதை சுற்றி இருக்கிற இடங்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். அவங்க கொஞ்சம் ரினோவேட் பண்ணியிருந்தாங்க, அந்த இடம் நல்லா இருந்துச்சு, உண்மையாவே ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த இடம். பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு. இது வந்து லைட் ஹவுஸா, இதுல ஏறி நின்னா எல்லாமே தெரியும்னு சொன்னார் இவரு. அப்படியா? ஆனா என்னடா நீ சொல்லலையா, அப்ப நானும் அதை வளரிட்டேனா? ஏரி என்ன எல்லாம் தெரியும்னா கலங்கரை விளக்கம், அங்க இருந்து வர்றவங்களுக்கு அந்த ஏரியா காட்டுறது. அப்ப இதுல ஏற முடியுமா முடியாதா? அப்ப நீ சொன்னது அது இதோ இருக்கு பாருங்க, இது வந்து மனோரா. இதுதான், இதுக்குள்ள ஏறி நின்னா எல்லாமே தெரியும்னு சொன்னாங்க. ஆனா நாங்க ஒரு வாட்டி போனோம், பட் அந்த படியில வந்து பூட்டி வச்சிருந்தாங்க ஏதோ ரீசன்னால, அதனால விட்டுட்டோம். நான் இந்த இடத்துல இறங்கி விழுத பிடிச்சி தொங்கி போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா பஞ்சுவும் வயசும் டைம் ஆகுது, மீன் கெட்டு போயிருக்கு, கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுனால. கெட்டு போகாது, ஏன்னா இப்ப நமக்கு வந்து கடையில இருந்து நமக்கு வந்து விக்கிறாங்களா, ஏன்னா மீன் நம்ம கூட பழக்கம் வச்சிருக்கு, அதனால அது கெட்டு போகாது. அவங்க ஐஸ் வச்சு 3 நாள் 4 நாள் கழிச்சு விற்கிறாங்க, இது உடனே பிடிச்சி உடனே கைக்கு வருது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் பசி எடுத்துருச்சு, அதனால வந்து ஆளுக்கு ஒரு பப்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்னவோ அந்த ரவா புட்டிங், இது எல்லாமே பூனைக்கறிலாம் கிடைக்கலடா, அங்கே கிடைச்சா மண்டையை மிளிருப்பேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேரும் டீ குடித்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் டீ சொல்லிட்டேன். ஸோ இதை எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டு இப்போ பஞ்சு சொல்கிறாங்க, வெயில் டிக்கி பக்கமாக அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எது டிக்கி பக்கமாக அடிக்குமா, என்னடா சொல்கிறீங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டிக்கியூவில் தானே மீன் இருக்குது, மீன் கட்டு போயிரு, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் ஆக மொத்தம் அவங்க நினப்பெல்லாம் சொம்பு மேலே தான் இருக்குன்ற மாதிரி ஆக மொத்தம் இவங்க நினப்பெல்லாம் மீன் மேலேயே இருந்துச்சு. எங்கே அது கெட்டு போயிட போகுதுன்னு. நல்ல ஃப்ரெண்டு, நம்ம வந்து கலாய்ச்சி தள்ளுவோம், அவங்களும் பதிலுக்கு கலாய்ப்பாங்க. ஒருத்தர் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை, செய்யுங்க அப்படின்ட்டு விட்டுறது. வயசுவை பார்த்தீங்கன்னா மகி கிண்டல் பண்ணுறது. ஆமாம், இந்த பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் ஏன் ஒரு டம்ளர் ஒரு கையில் பிடிக்காம 2 டம்ளர் கை, இது 2 கை பிடிச்சி குடிக்கிறீங்களே, ரொம்ப ட்விஸ்ட் ஆகுது. நீ பேசுடா. கிளாஸ் வந்து நான் நிறையா படத்துலையும் பார்த்துட்டேன், இதுலேயும் ஆட்லையும் பார்த்துட்டேன். ஒரு கையில கிளாஸை பிடிச்சி குடிக்க, 2 கையில அப்படி இருக்கி அமுக்கி பிடிச்சி குடிப்பாங்களா, அது எதுக்கு? அடுத்து பார்த்தீங்கன்னா மகி இடையில இறங்கி இட்லி சாப்பிட்றதுக்காக போயிட்டாரு. நான் வந்து 3 கேக்கு வாங்கியிருந்தாங்க, அதில் ஒரு கேக்கை கார்லேயே உட்காந்து முடிச்சு விட்டுட்டேன். மீது 2 லட்டு குட்டீஸ்க்கு போய் கொடுக்கணும். அவங்களும் மஜக்குன்னு சாப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அதாவது பஞ்சுவும் வயசுவும் வந்து வேற சில இதர காரணங்களால் வீட்டுக்கு போயிருக்காங்க, அப்புறமா வருவாங்க. நான் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வீட்டுக்குள்ளே வச்சு எப்போவுமே அம்மா க்ளீன் பண்ண மாட்டாங்க. இங்கேயும் சரி, நம்ம கொடுத்துன்னு அந்த வீட்லேயும் சரி, வீட்டுக்குள்ளே அம்மா நான்வெஜ் க்ளீன் பண்ண மாட்டாங்க, ஆனால் நான் க்ளீன் பண்ணுவேன். அதனால அம்மா பார்த்தீங்கன்னா பாத்திரம், அருவாமனை இதெல்லாம் கேட்டாங்க. நான் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன். க்ளீன் பண்ணும்போது காட்டுறேன் வித்தியாசமான மீன். அது நம்ம வீடியோ எடுக்கல, அப்போ செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அவள் தான் வந்து அம்மா கிட்ட பாத்திரத்தெல்லாம் கொடுத்தோன்னா அம்மா களத்தில் இறங்கிட்டாங்க. உண்மையாகவே அந்த மீனை எடுத்து கழுவும் போது எனக்கு இந்த பெரிய நுங்கு இருந்தால் கழுவுனா எப்படி இருக்கும் அப்படி தான் தோணுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து இந்த நண்டு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதான், அதனால் அது ஒரு 3 நண்டு இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்மா இதோடைய கண்ணு, சாய் தேவை இந்த கண்ணு வந்து அவன் வேற ஒரு விஷயம் சொன்னான், அந்த கண்ணை வச்சு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல விஷயம் சொன்னால் குழந்தைக்கு இப்படியெல்லாம் அறிவு இருக்கே, அப்போ இவன் வளர்ந்தா எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணுவான் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து அம்மா சொன்னாங்க, இதை சமைக்கிறது வந்து புளியெல்லாம் ஊற்றாமா அப்படி இப்படி சமைக்கணும் அப்படின்னு ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அவங்க சமைச்ச வீடியோ எடுத்தியா? எடுத்து நாளைக்கு. ஓகே, நாளைக்கு அதை போடலாம். ஏன்னா எல்லாமே அம்மா செஞ்சாங்க, இதில் எதுவுமே நான் செஞ்சால் நல்லா இருந்திருக்காது. அவங்க செஞ்சதுனால எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். மாடிக்கு போயிடலாம். வாயில மீனை சாப்பிட்டியா? ஆக்டோபஸ் இந்த வர காரணியா இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருக்காதான், தலை அப்படி இருக்குது, வாரவே இல்லை. சாய் பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்ச உடனே கேக் கொடுத்தோம், இப்போ அதை சாப்பிட்டுட்டான். டேய் பிடிக்காதராத, ஆக்டோபஸ் தலை தாண்டி தங்கமே, அதுல கண்ணு இருக்கு பாரு, ஆக்டோபஸ் கண்ணு. இதுல இல்ல, பாட்டி வச்சிருக்காங்க பாரு. ஆக்டோபஸ் எப்படி சமைக்கணும்? இருங்க, ஃபர்ஸ்ட் வாயில இருக்க பால்கோவா முடிச்சு விடுங்க. அல்வா முடிச்சு விட்டு சொல்றீங்களா? அது வரைக்கும் நீ சொல்லு கார்னியா குட்டி. ஃபர்ஸ்ட் அடுப்புல தண்ணி ஏத்திக்கணும், அதுல ஆக்டோபஸ பாயில் பண்ணணும். அதுக்கு அப்புறம் டொமேட்டோ இருக்குல்ல, அத கட் பண்ணி அத நல்லா இது அரைச்சுக்கணும், தக்காளி சட்னி மாதிரி. அது அப்புறம் ஸ்பீடா சொல்லு. ஆக்டோபஸ எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்கணும். சென்னை பஸ் தெரியாதுன்னு ஆக்டோபஸ் எண்ணெய் சட்டியில போட்டு ஆக்டோபஸ கொஞ்ச நேரம் வறுத்துட்டு அதுக்கு மேல அந்த தக்காளி சட்னியை கொட்டணும். அடிப்பாவி. அதுக்கப்புறம் அது மேல புதினாவை போட்டு கொத்தமல்லி போட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து சாப்பிடணும். சாஸ் போட்டு அப்படியே நல்லா சாப்பிட்டோம்னா சூப்பரா. நீ சொல்ற ஆக்டோபஸ் எப்படி சமைக்கணும்?
சொல்லுங்க தங்கம். சரி, பிரியாணி எப்படி செய்யணும்? அன்னைக்கு சொன்னீங்க பிரியாணி செய்யறது. அடுப்புல ஏத்திக்கணும், அப்புறம் தண்ணி ஊத்திக்கணும், அப்புறம் மிளகா வறுத்துட்டு அதுல போட்டுக்கணும், அப்புறம் கொத்தமல்லியா? பாக்க கொத்தமல்லினா அக்கா சொன்னாலும் கொத்தமல்லி. ஆமா, கொத்தமல்லி. அப்புறம் கொத்தமல்லி சொல்லு. கொத்தமல்லி. சரி, அப்புறம் சீக்கிரம் சொல்லி முடி. போட்டுக்கணும். பிரியாணிக்கு கேரட் போடணுமா? அது வெஜிடபிள் பிரியாணிடா. நான் சொன்னது சிக்கன் பிரியாணி. அப்ப தக்காளி போட்டுக்கணும். அப்படியே வதக்கிட்டா ஆனியன் போட்டு எல்லாமே பண்ணிட்டு அப்புறம் லெக் பீஸ் கொஞ்சம் வேக வச்சுட்டு அப்படியே. என்னடா கேக் எல்லாம் பிரிங்கிட்டு வெளில வருதுடா. அப்படியே வேக வச்சு அவ்வளவுதான். அவ்வளவுதான், பிரியாணி ரெடி. சாப்பிடுவாங்கன்னு சொல்லிடு. கண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்குது, அதனால இதை மட்டும் நான் எடுத்து வச்சிட போறேன். இது சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க மகி. ஏன்னா இது 1.25 கிலோ இருக்குது. ரியா குட்டி வரும், அதுக்கு போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம், இப்ப அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க செல்லம். இதே மாதிரி நீங்க அனுபவிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. இந்த மீன் வந்து என்னன்னா, இப்ப காலையில என் ஃப்ரெண்டு பஞ்சு என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த மீனை ஒரு வாட்டி சமைச்சேன், ஆனா அது வந்து ரொம்ப வரவரன்னு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க, சாஃப்டா இல்ல சாப்பிடுறதுக்குன்னு. இப்பதான் அம்மா சொன்னாங்க, அதுல புளி ஊத்தி சமைக்க கூடாதா இந்த மீனுக்கு. இந்த மீனுக்கு புளி ஊத்தி சமைச்சோம்னா ரொம்ப ஹார்டா இருக்க மாதிரி இருக்குமா சாப்பிடுறதுக்கு, அதனால புளி ஊத்தக்கூடாதுப்பான்னு சொன்னாங்க. இதுவும் மகி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாய்தேவி எங்க மாமியார் கிட்ட, பாட்டி இந்த கண்ணை மட்டும் கொடுங்க பாட்டி, கண்ணு இல்லாதவங்களுக்கு நான் கொடுப்பேன் பாட்டி அப்படிங்கிறான். அது பிள்ளைக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னு நினைச்சேன். அவனுக்கு பெரிய விவரமா தெரியல. இன்னைக்கு நம்ம வந்து மீன் எடுக்கல, இது கனவா, அப்புறம் வந்து இது எடுத்தோம். இது எப்படி தெரியுமா இருக்கு? இளநீல இருக்கிற வழுக்க அந்த திக்கான தேங்காய் மாதிரி இருக்கு. இது இல்ல, அது என்னது, முள்ளே இல்ல, சுத்தமா முள்ளு இருக்காது, அந்த ஓடு மையதான் இருக்கும், ஸ்மெல் வராது. அதான் எங்க மாமியார் கிட்ட, இந்த மீனே நான் புதுசா பாக்குற மாதிரி இருக்குமா அம்மா சொன்னாங்க. சாப்பிட்டு பாருப்பா, சூப்பரா இருக்கும், செம டேஸ்டா இருக்கும். செய்யற மாதிரி செய்யணும். அதான் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மறந்து போயிட்டாங்களா எப்படி செய்யறதுன்னு. ஆனா எப்படியாவது செஞ்சிருவாங்க. இது வறுக்கு, அது பெரட்டணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். நிறைய இருக்குது. இது சுருண்டுற சின்னமா இத்துணுண்டா இருக்கு, தண்ணி உள்ளது, தண்ணி இறங்கி. இன்னும் என்ன சொன்னாங்கன்னா, இதுல தண்ணி அதுவே விடுமா, அதான் அதனால நிறைய தண்ணி ஊத்தாதப்பான்னு சொன்னாங்க. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இதுல கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அரைவாசி நான் முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தலாம்னு நினைச்சேன். பட் அதுல தண்ணி விடுமா. ரொம்ப தண்ணி ஊத்தாத, போதுமா? போதும் போதும். 2 விசில் தான் விட சொன்னாங்க. இதுக்கு எத்தனை விசில் விடுறதுன்னு எனக்கு தெரியல செல்லம். குழம்பு மாதிரி இதை வச்சிடக்கூடாது, இதை பெரட்டணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா, அம்மா தான் செய்ய போறாங்க. இத வந்து அம்மா எப்படி செய்யறாங்க, இறால் எப்படி செய்யறாங்க, அப்புறம் என்னது நண்டு எப்படி செய்யறாங்க அப்படின்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல ஃபுல்லா காட்டுறேன். சோ இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், ஓகேவா? ஆமா, டேய் இரு, அவசரப்படாதடா. இதுல மஞ்சள் பொடியை போட்டு இதை வந்து குக்கர்ல 2 விசில் மட்டும் நான் விட போறேன். அதிகமா வச்சா குழஞ்சிருமோன்னு பயமா வேற இருக்கு. அந்த ஹார்ட் ஆயிடும், குழையாது இல்ல, அதனால நான் 2 மட்டும் விடுறேன். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் சமைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லென்த்தா போகும். அவங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அரைச்சு ஊற்றுவாங்க, கடிச்சு ஊற்றுவாங்க, எல்லாம் ஊற்றுவாங்க. அதனால நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரல்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு. என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றதே நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன். கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள எப்பவுமே ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும். இன்னும் 3 days தான் இருக்கு. 26ஆம் தேதியோட ஆஃபர் முடியுது. 26ஆம் தேதியோட முடியுது. அதே மாதிரி நீங்க எந்த ஏரியால இருந்தாலும் சரி, நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட ஃப்ரீயா இன்னொரு ப்ராடக்ட் வந்துடும். ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.